இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பேரிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான திருமறை வார்த்தை அருட்பொழிவு ஊழியம், சேவைக்கான அழைப்பு என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருட்பொழிவு ஊழியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஊழியத்திலே பல்வேறு பிரிவுகள் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலர் வியாக்கியானங்கள் செய்வது, சிலர் தீர்க்க தரிசனம் உரைப்பது, சிலர் சுவிசேஷத்தை அறிவிப்பது, சிலர் டீச்சிங் செய்வது, இப்படியாக பல்வேறு நிலைகளிலே இந்த ஊழியம் என்பது அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அபிஷேகத்தின் ஊழியம், அருட்பொழிவு ஊழியம் என்பது சிறப்பு வாய்ந்ததாக, குறிப்பாக திருச்சபைகளிலே நிறைவேற்றப்படுகிற ஊழியத்தை குறிக்கின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. இதற்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான சத்திய வசனமானது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருட்பொழிவு ஊழியத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இங்கே கொடுக்கப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைக்கிற பொழுது அவரை சொல்லுகிறார், நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து அருட்பொழிவு ஊழியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவரால் நிறைவு பெற்று ஊழியத்திற்கென்று தனியாக பிரித்தெடுக்கிற ஊழியம். பொதுவாக இதை குருத்துவ ஊழியத்தோடு இணைத்து நாம் பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே சொல்லப்படுகின்ற பொழுது மார்ட்டின் லூதர் அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார், priesthood are all believers என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். விசுவாசிகள் அனைவருமே அங்கே priesthood ஆக, குருக்களாக அங்கே காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு காலகட்டங்களிலே இந்த திருமறை என்பது அங்கே குருவானவருடைய கைகளிலே மாத்திரமே இருக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் மார்ட்டின் லூதர் அவர் தன்னுடைய புரட்சிகரமான வார்த்தையின் மூலமாக இந்த திருமறை எல்லா மக்களுடைய கரங்களிலும் செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அவர் அதை மையப்படுத்தி சொல்லுகிறார், priesthood are all believers என்று சொல்லி, விசுவாசிகள் அனைவருமே குருக்கள் என்று சொல்லி, அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையிலே நாம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை வசனங்களின் அடிப்படையில் 3 காரியங்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இந்த அருட்பொழிவு ஊழியம், அதாவது அது சேவைக்கான அழைப்பு, மாறாக தன்னை மகிமைப்படுத்துவதற்கு அல்ல என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த அருட்பொழிவு ஊழியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது அபிஷேகம் பெற்ற அழைப்பை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். பாருங்கள், இந்த அருட்பொழிவு ஊழியம் ஒரு சேவை செய்வதற்கு என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அபிஷேகம் பெற்ற தன்னுடைய ஊழியக்காரருடைய வாயிலே ஆண்டவர் வைக்கின்றார். அந்த அபிஷேகம் பெற்ற ஊழியர் ஜனங்களை அரவணைக்கத்தக்கதாக, ஜனங்களுக்கான சேவை செய்யத்தக்கதாக தன்னுடைய வார்த்தை பிறகுகிறார். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜனங்கள் மேன்மை அடைவதற்கு, ஜனங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு அவர் சேவையை செய்தவராக அங்கே காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். நாம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அருட்பொழிவிலே அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்ன காரியத்தை அதனால் நான் செய்ய போகிறேன் என்று சொன்னால், தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், நொறுமுறை நறுந்தவர்களை நான் விடுதலைக்க போகிறேன், சிறைப்பவர்களுக்கு நான் சிறையிலிருந்து விடுதலையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சேவைக்கானவை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். முதலாவது அருட்பொழிவின் வழியாக அவர் தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்த ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருட்பொழிவு பெற்ற பின்பதாக ஒருவேளை நாம் பெரிய தலைவர்கள் என்கின்ற சிந்தனை அல்ல, மாறாக நாம் சேவை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சேவையை செய்வதற்கு ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், சுவிசேஷத்தை அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை புரிந்து கொள்ளாத ஜனங்களுக்கு ஆண்டவர் யார் என்பதை அறிவித்து அவர்களோடு கூட இணக்கம் காட்டி அங்கே நாம் செய்கின்ற ஊழியம், அதுதான் சேவை செய்கின்ற ஊழியம். ஆண்டவர் இயேசு நாசரேத்து ஒரு அறிக்கையிலே தன் மீது இருக்கிற அபிஷேகம் என்பது நான் சேவை செய்வதற்காக என்பதை மிக தெளிவாக அங்கு விளக்குகிறதை பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். இது ஒரு அழைப்பு. ஆண்டவர் தன்னுடைய தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறார். ஒருவேளை அழைப்பு பெற்று நாம் தேவனுடைய இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கலாம், அல்லது ஊழியத்திற்கு வந்ததின் நிமித்தமாக நம் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் இந்த ஊழியத்தை ஒரு மனிதனும் செய்ய முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஆக அபிஷேகம் பெற்ற அழைப்பு என்பது ஆண்டவர் எரேமியா 1 அதிகாரம் 9 வசனத்திலே படியாக ஆண்டவரே தமது கரத்தை நீட்டி வாயை தொட்டு அபிஷேகம் செய்து தன்னுடைய ஜனங்களை அழைத்து, இந்த ஜனங்களுக்காக நீ என்னென்ன காரியங்களை சொல்லுகிறாயோ அத்தனை நடக்கும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே வாக்குறுதியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய மகனுடைய வாயிலே வைக்கிறதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த அழைப்பை ஏற்று நாம் முதலாவது சேவைக்காக சிறப்பாக நம்மை அழைக்க, அர்ப்பணிக்க, அழைப்பை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அருட்பொழிவு ஊழியம் சேவைக்கான அழைப்பு என்று சொல்கிற பொழுது அதிலே அர்ப்பணிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அர்ப்பணிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது நாம் அதிகாரியா இருப்பதற்கான அர்ப்பணிப்பு அல்ல, நாம் தாழ்மையா இருப்பதற்கான அழைப்பு. ஒருவேளை நாம் தலைமைத்துவம் என்று சொல்லி ஹெட்டாக இருக்கின்ற அழைப்பல்ல, லீடராக இருந்து வழி நடத்துகிறவர்களாக, முன்னோடிகளாக செல்வதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 20 அதிகாரம் 26, 28 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே செபதேயுவினுடைய மனைவியானவள் வந்து அவள் சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் உமது வலது பாரிசத்திலும் ஒருவர் உமது இடது பாரிசத்திலும் இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்துக்கு வருகிற பொழுது என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் அது என் காரியம் அல்ல என்று சொல்லி, நான் படுகிற பாடுகள், நான் படுகிற உபத்திரவங்கள், இதுவைகளிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த வேத வசனங்களின் வழியாக கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் அங்கே தலைமையாத்துவம் ஏற்க வேண்டுமானால் நீ எல்லாருக்கும் பணியாளராக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இந்த அர்ப்பணிப்பு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சேவை செய்கின்ற அர்ப்பணிப்பு என்பது நாம் அதிகாரியா இருப்பதற்கல்ல, மாறாக நாம் சேவை செய்வதற்காக நம்மை தாழ்த்தி எல்லா நிலைகளிலும் பணிவிடை செய்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். கிறிஸ்தவர்களாக, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த நாம் ஒவ்வொருவருமே தேவ கரத்திலே நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ஊழியம்தான் அருட்பொழிவு பெற்ற ஊழியம். அந்த ஊழியம்தான் உண்மையாகவே சேவையாற்ற முடியும். மாறாக நான் தலைமைத்துவத்தில் இருக்கிறேன், நான் உயர்ந்தவனாய் இருக்கிறேன், நான் மேன்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் தான் எல்லாருக்கும் தலைவன் என்று சொல்லுகின்ற சிந்தனை ஏற்படுமானால் அங்கே சேவை மனப்பான்மை இருக்காது. மாறாக அதிகாரம் செலுத்துகிற மனப்பான்மை தான் இருக்கும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் அதிகாரியா இருப்பதற்கல்ல, நல்ல ஒரு லீடராக வழிநடத்தி செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவே இந்த நாள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது அருட்பொழிவு ஊழியம் சேவைக்கான அழைப்பு என்று சொல்கின்ற பொழுது அங்கே அரவணைப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. 1 பேதுருவுடைய புஸ்தகம் 5 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த நாளினுடைய அருமையான திருமறை பகுதியிலே அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும். நீங்கள் எப்படி மேய்க்க வேண்டும்? கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அதை மேய்க்க வேண்டும். இருமாப்பாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் நீங்கள் கண்காணிப்பு செய்ய வேண்டும். அந்த மந்தை என்ன செய்யணுமா? அரவணைத்து கொள்ள வேண்டும். மந்தையை மேய்த்தல் என்று சொன்னால் மந்தையை பிரித்து ஆள்வது கிடையாது, மாறாக மந்தையை அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற காரியம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே மந்தைகள் அரவணைக்கப்பட்ட ஒரு அமைப்போடு கூட வாழ்ந்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதுதான் நீங்கள் மந்தையை மேய்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, வீணான ஆதாயத்திற்காக அல்ல, சுயநலத்திற்காக அல்ல, தன்னுடைய மேன்மைக்காக அல்ல, நீங்கள் மனப்பூர்வமா இந்த காரியத்தை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனப்பூர்வமாக இந்த மந்தைகளை மேய்ப்பதற்கென்று ஆண்டவர் இந்த அருட்பொழிவு ஊழியத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறது என்ன என்று சொன்னால்,
கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக நீங்கள் அதற்கு மாதிரிகளாகவும் நீங்கள் அதற்கு கண்காணிப்பு செய்ய வேண்டும். மாதிரிகளாக இருந்து, முன்மாதிரிகளாக இருந்து நாம் மந்தையை கண்காணிப்பு செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அருமையான காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த அருட்பொழிவு ஊழியத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் சேவை செய்வதற்கே இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக, சேவை செய்வதற்கே திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, சேவை செய்கிற மனப்பக்குவத்தை திருச்சபையை வளர்த்து கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் அழைப்பு நாம் சேவைக்கானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பு சேவைக்கானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரவணைப்பு சேவைக்கானது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சேவை செய்ய இந்த அருட்பொழிவு ஊழியத்திலே நம்ம இணைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் மனப்பூர்வமாய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.